இந்த வீடியோல ஒருத்தர் நீல நிறத்துல காளி வேஷம் போட்டிருந்தாரு. இவரோட வேஷத்த பார்க்கும்போது மையான காளி வேஷம் மாரி இருந்தது. ஆனா இவர்கிட்ட கேட்கும்போது இவரு இது சுடுகாட்டு காளியோட வேஷம் அப்படின்னு சொன்னாரு. ஸ்டார்ட்டிங்ல எனக்கு புரியவே இல்ல. அதுக்கப்புறமா இவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயிலா கேட்கும்போது சொல்றாரு, இவரு சுடுகாட்டு காளி வேஷம் போடணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்கிறாரு. ஆனா இவங்க வீட்ல ஒத்துக்கல. ரொம்ப பயப்படுறாங்க. சுடுகாட்டு காளிலாம் பெரிய வேஷம். அதெல்லாம் போட்டா நெறைய பிரச்சனைகள் வரும். ரொம்ப சின்ன வயசுல போட வேண்டாம் அப்படின்ட்டு நெறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காளி வேஷம் போடுறதுக்கு அவ்வளோ ஈஸியா யாருமே வீட்ல உள்ளவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. அதனால இவங்க வீட்ல உள்ளவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, சாமி கிட்டயே கேட்குறாங்க. இவரு சின்ன வயசுலயே வேஷம் போடணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இவருக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. காளி ரொம்ப ரொம்ப உக்கிரமான தெய்வம். அதனால இவருக்கோ இவங்க ஃபேமிலியில உள்ள மத்தவங்களுக்கோ யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமி கிட்டே கேட்குறாங்க. அதனால தான் சாமி இவருக்கு அருள்வாக்கு சொல்லும்போது சாந்த சுரூபினியா சுடுகாட்டு காளியோட வேஷத்தை அம்மன் ரூபத்துல புடவை கட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி அருள்வாக்கு சொல்லியிருக்கிறாங்க. மயான காளி வேஷம், கருங்காலி வேஷத்தெல்லாம் அம்மன் ரூபத்தில் புடவை கட்டி நிறைய பேர் போட்டு பார்த்துருக்குறேன். ஆனால் சுடுகாட்டு காளி வேஷத்தை யாருமே அம்மன் ரூபத்தில் சாந்த சுரூபினியாக போட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதனால தான் இவர் மயான காளி மாதிரி ப்ளூ கலரில் வேஷம் போட்டிருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. சுடுகாட்டு காளிக்கு சாந்த சுரூபினியாக வேஷம் போட மாட்டாங்க, போடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.